السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: கிவாம் துன்யா பி அர்பாத்தி அஷ்யா. இந்த உலகம் 4 விஷயங்களை கொண்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், அவ்வடுஹா பி இல்மில் உலமா, உலமாக்களுடைய இல்மை கொண்டு, அவர்களுடைய அறிவை கொண்டு. இரண்டாவது, வஸ்ஸானி பி அதில் உமரா, ஆட்சியாளர்களுடைய தலைவர்களுடைய நேர்மைத்தனத்தை கொண்டு, நீதத்தை கொண்டு. மூணாவது, வஸ்ஸாலிசு பி சகாவத்தில் அக்னியா, பணக்காரர்கள் வசதியுள்ளவர்களுடைய கொடைத்தன்மை ஈகைத்தன்மையை கொண்டு உலகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நாலாவதாக வர்ராபியா, நாலாவதாக பிதாவத்தில் ஃபுக்ரா, ஏழைகளுடைய துவாவை கொண்டு. இன்னும் வடௌலா இல்முல் உலமா, உலமாக்களுடைய இல்மு இல்லை என்று சொன்னால் லஹலக்கல் ஜாஹிலூன், அறியாதவர்கள் அறிவியினர்கள் அழிந்து போயிருப்பார்கள். வடௌலா சகாவத்துல் அக்னியா, பணக்காரர்களுடைய அந்த ஈகைத்தன்மை கொடைத்தன்மை இல்லை என்று சொன்னால் லஹலக்கல் ஃபுக்கரா, ஃபுக்கராக்கள் ஏழைகள் அழிந்து போயிருப்பார்கள். வலௌலா துஆஇல் ஃபுக்கராயி, ஃபுக்கராக்களுடைய துவா இல்லை என்று சொன்னால் லஹலக்கல் அக்னியா, பணக்காரர்கள் அழிந்து போயிருப்பார்கள். வலௌலா அதுல் உமரா, உமராக்களுடைய அந்த நேர்மைத்தன்மை அந்த தலைவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய நேர்மைத்தன்மை என்பது இல்லை என்று சொன்னால் லஅகல பாதுன் நாசி பாதன், மனிதர்கள் சில பேரை சாப்பிட்டிருப்பார்கள். கமா யகுலு ஜேபுல் கனம், ஓனாய் எப்படி ஆட்டு மந்தையை அடித்து சாப்பிடுமோ அவ்வாறு அந்த மக்களுக்கு ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிட்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் துர்ரத்துன் நாசிஹின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 4 விஷயங்கள் உலகத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த 4 விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாமும் அதை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த விஷயங்கள் யாரிடத்தில் உள்ளனவோ அவர்களும் அதை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் பரக்கத்தும் ரஹ்மத்து செய்வானாக. எவ்வாறு உலகத்தில் வாழச் சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.